தாய் தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம எவ்வளவுதான் நாகரிகம் அரசியலை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் சில திராவிடியா பசங்க அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. நான் சமூக வலைத்தளங்களில் பதிவுகள் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தலைவர் மேதகு அவர்களை பின்பற்றி வந்திருக்கோம். அவரோட பண்புகளை, அவரோட நாகரிகமான செயல்களை தான் நம்ம வெளிப்படுத்தணும், அவரோட பாதையில தான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு தான் சமூக வலைத்தளங்களுக்குள்ள வந்தேன். ஆனா தமிழ் தேசிய பாதையில நடக்கிறப்போ சில திராவிடைய குப்பைகளை ஓரங்கட்ட வேண்டியிருக்கு. அதை எடுத்து நம்ம பாதைக்கு வெளியே போட வேண்டியிருக்கு. அது சாதாரண திராவிடியா இல்ல, விபச்சாரம் பண்ண திராவிடியா, ஊரைய போதையில மிதக்க வச்ச திராவிடியா, ஒரு பொண்ணு ஒரு கணவன் கூட மட்டும் இருக்கக்கூடாது, கணவனை மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்ன திராவிடியா, இந்த மாதிரியான திராவிடியா பசங்களை நம்ம சுத்தம் செய்ய வேண்டியிருக்கு. நாம இந்த வேலைகளை எவ்வளவுதான் நாகரிகமா செஞ்சாலும் நம்ம பேசுற இந்த கருத்துக்களை இந்த திராவிடியா பசங்க எழுதின புத்தகத்துல மேற்கோள் காட்டி அதே புத்தகத்துல இருக்கிற கருத்துக்களை எடுத்து பேசினாலும் இந்த திராவிடியா பசங்க ஆபாசமா தான் பேசுவாங்க. இப்ப விஷயம் என்னன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பா 2 நாட்களுக்கு முன்னாடி புதுச்சேரியில வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்துச்சு. அதுல நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் கொடியேற்றம் பண்ணார். இந்த வீடியோவை நம்ம திராவிடியா பையனான யூடியூப் லோட்டஸ் அப்படின்ற திராவிடியா, நாடறிஞ்ச திராவிடியா, நான் ஏன் இப்படி சொல்றேன்னா அதுதான் உண்மை. இந்த திராவிடியா பையன் யூடியூப் லோட்டஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். அதன் மூலமா நம்ம நாம் தமிழர் கட்சியையும் தவேக தலைவர் விஜய் அவர்களையும் விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருப்பான். அது உரிமையில தான் பேசுவான். அதனால இந்த திராவிடியா பையனை எல்லாருக்குமே தெரியும். இந்த திராவிடியா பையன் என்ன பண்றான்னா, சீமான் அவர்கள் கொடியேற்றம் பண்ண வீடியோவை ட்விட்டர்ல பகிர்ந்து சீமான் அவர்களோட கண்ணு செவந்திருக்கு, அதனால சீமான் அவர்கள் குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ட்வீட் போடுறான். இந்த ட்வீட்டை நடிகை கஸ்தூரி அவர்கள் பார்த்துட்டு அதுக்கு எதிர்கருத்து சொல்றாங்க. அவங்க என்ன எதிர்கருத்து வைக்கிறாங்கன்னா, சீமான் அவர்களோட அரசியலை பேச தெரியாம அவதூறுகளை பேசி திரிகிற பிச்சைக்காரங்க பெருகிட்டாங்க, காமால வந்தவனுக்கு எதை பார்த்தாலும் மஞ்சளா தான் தெரியும், அதே மாதிரிதான் இந்த யூடியூப் லோட்டஸ் அப்படின்ற திராவிடியா பையனுக்கு இந்த சீமான் அவர்களை பார்த்தா குடிகாரனா தெரியுது அப்படின்னு எதிர்கருத்து வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டை தண்ணி நாடா மாத்தினா திராவிடியா பசங்களுக்கு வேற என்ன யோசனை வரும் அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க. இந்த தீய சக்தி திமுகவை ஒழிக்க பிஜேபி கூட சீமான் அவர்கள் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தையும் முன் வச்சிருந்தாங்க. இதுல சீமான் அவர்களை கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தது நடக்காத விஷயமா இருந்தாலும் அவங்க பாஜக கூட்டணியில இருக்காங்க, அந்த கூட்டணி வலிமை சேர்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்க பக்கத்துல இருந்து பாக்குறப்போ ஒரு நியாயமான கோரிக்கையா தான் இருக்கும். ஆனா இது நடக்காத கோரிக்கை, அதனால இதை கொஞ்சம் ஓரமா வைப்போம். இதை தவிர்த்து இவர் சொன்ன கருத்து எல்லாமே உண்மையானது, நியாயமானதும் கூட. நீங்க நினைக்கலாம் திராவிடியா அப்படின்னு சொல்றது தவறான கருத்து தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வச்சு அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து தினக்கூலிகளை கூட வீட்டுக்கு காசு கொடுக்க முடியாம பண்ணிட்டு அவனை குடிக்க வச்சு அந்த காசுல குடும்பத்தை நடத்திக்கிட்டு கண்ணு சவந்தவங்க எல்லாம் குடிக்காரங்க அப்படின்னு சொல்ற திராவிடியா பசங்களை வேற எப்படிதான் நம்ம சொல்றது? அங்க சீமான் அண்ணா குடிச்சிட்டு போனதாவே இருக்கட்டுமே, இதை விற்பனை செய்யறது யாரு? நீ கடையில வித்துட்டு அதை வாங்கி குடிக்கிறதான் தப்புன்னு சொன்னா உன்னை திராவிடியா பையன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? சீமான் திருமணத்துக்கு முன்னாடி விஜயலட்சுமியை காதலிச்சது தப்பு அப்படின்னு சொல்ற இந்த திராவிடியா பையன் இந்த திராவிடியா இயக்கத்தை ஆரம்பிச்ச ராமசாமி விபச்சாரி அப்படின்னு அவரோட திராவிடியா இயக்கம் எழுதின புத்தகத்திலே எழுதியிருக்கு. அவர் பாலியல் விடுதி நடத்தினதா அவரை பத்தி எழுதின புத்தகத்திலே எழுதியிருக்கு. அவரே தான் மதுவை ஒழிக்க கூடாது, அதனாலதான் அரசுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்னன்னா, விபச்சாரிகள் கூட நடந்தவனை, விபச்சார விடுதி நடத்தினவனை நீ அப்பான்னு சொல்ற, தந்தைன்னு சொல்ற. ஆனா பாருங்களேன், அந்த கழகத்துக்கு சரியான பேர் தான் வச்சிருக்கான். எனக்கு என்னமோ வேற மாதிரி பேர் வச்சிருப்பாங்க, அதுதான் நாள் நடைவில் திராவிடர் கழகம் அப்படின்னு வந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு என்னன்னா, நீ விபச்சாரிகள் கூட படுத்தவன அப்பான்னு சொல்ற, விபச்சார விடுதி நடத்தினவன அப்பான்னு சொல்ற, ஊருக்கே மதுக்கடைகளை திறந்து மதுக்குடி அப்படின்னு சொன்னவன நீ அப்பான்னு சொல்ற, தன்னோட பொண்டாட்டிய விபச்சாரி அப்படின்னு சொல்லி நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தவன அப்பான்னு சொல்ற. ஆனா உன் அப்பா சொன்ன மாதிரி விஜயலட்சுமி போனா சீமான தப்பு சொல்ற. ஒருத்தன் திருமணத்துக்கு முன்னாடி காதல் பண்ணதை நீ தப்புன்னு சொல்றேன்னா, நீ பெண்களோட விபச்சாரம் பண்ணி விபச்சார விடுதி நடத்தி பெண்களை எல்லாம் ஊர்மைய சொன்னவன நீ அப்பான்னு சொல்லக்கூடாதுல்ல. சரி, நம்ம கருத்துக்கு போவோம். அரசியலுக்கு பதில் சொல்ல முடியாம எப்படி தனிப்பட்ட தாக்குதல்கள் பண்றாங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. சீமான் கிட்ட உள்ள அரசியலை பேச முடியாம இவங்க தனிப்பட்ட தாக்குதலை பண்ணியிருக்காங்க. சீமான்கிட்ட என்ன பார்த்தாங்க அந்த அரசியலை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் அந்த உலக அரசியல் பத்தி இவன் இந்த வீடியோ எதுக்கு போட்டிருக்கான்னா,
கஸ்தூரி வந்து சீமானுக்கு ஆதரவா வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க பாஜகல இருக்காங்க. பாஜகல இருந்துட்டு சீமான் அவர்களுக்கு ஆதரவா வீடியோ போடணும் அப்படின்னா எதனால வந்து சீமான் அவர்களை கஸ்தூரி இழுத்துட்டாங்க, அப்படி இந்த சீமான் அவர்களை கஸ்தூரி எதனால கவர்ந்தாங்க அப்படின்றத விளக்கம் கொடுத்து இவன் இந்த வீடியோவை போட்டிருக்கான். இவன் முதல்ல என்ன சொல்றான்னா, சீமானை தொட்டுனா இடும்பாவனமோ இல்லைன்னா சாட்டை துரைமுருகன் அண்ணாவை தானே கேட்கணும், ஏன் கஸ்தூரி கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறான். இந்த ட்வீட்டை பார்த்தோன்னே ஆக்சுவலாக யாருக்கு கோவம் வரணும்? ஒன்று இடும்பாவன கார்த்திக்கு கோவம் வந்து அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா சாட்டை துரைமுருகனுக்கு கோவம் வந்து அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். இவங்க யாருமே இதுக்கு ரியாக்ட் பண்ணலை. எனக்கு என்ன கேள்வினா, ராமசாமிக்கு 72 வயசுல கல்யாணம் பண்ணணும், மணியம்மையை கூட்டிட்டு ஏற்காட்டுக்கு ஹனிமூன் போகணும் அப்படின்னு சொன்னப்போ அண்ணா அவர்கள் தானே ராமசாமிக்கு கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு ஏற்காட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கணும். அங்க ஏன் ராஜாஜி வந்தாரு? கருணாநிதி வந்து 2வது பொண்டாட்டிக்கு தெரியாம 3வது பொண்டாட்டி திருமணம் பண்ணி அவங்கள வந்து அறிமுகப்படுத்தினப்போ ஐயா முத்து அவர்களோ இல்லைன்னா கனிமொழியோ தானே அறிமுகப்படுத்தி இருக்கணும். அப்போ ஏன் மனோரமா வந்து அறிமுகப்படுத்தினாங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கும் ஹனிமூன் போறதுக்கும் ராஜாஜி வந்தாலும் பரவாயில்ல, அவன் பிராமணனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தோணுது. ஆனா நீங்க ஒரு அவதூறு வச்சு ஒரு கட்சி தலைவரை 15 வருஷமா நீங்க பண்ற திராவிடியா வேலைகளை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டி மழையிலையும் வெயிலையும் கத்தி கத்தி இளைஞர்களையும் மக்களை அரசியல் படுத்துற தலைவனை கேவலமா ட்வீட் போடுறப்போ அதை பிஜேபியில இருந்து ஒரு பொண்ணு வந்து கேட்டா உனக்கு ஏன் வலிக்குது? இதுக்கடுத்து இவன் என்ன சொல்றான்னா, நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து யூடியூப் சேனலுக்கும் யூடியூப் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து காசு கொடுத்து நம்ம வீடியோக்களை பரப்புறோம், நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து காசு கொடுத்து யூடியூப் பேச வைக்குது அப்படின்னு சொல்றான். நல்லது செய்ய வந்திருக்கீங்களா, தீங்கு செய்ய வந்திருக்கீங்களா, நீங்கள் வந்து பாலியல் பொறுக்கியா, நீங்கள் குடிகாரனாயா, நீங்கள் ஆர்எஸ்எஸ் காரனா, நீங்கள் பிஜேபி காரனா, அவன் எதுவுமே பார்க்க மாட்டான். காசு இவ்வளவு ஒரு ப்ராஜெக்ட் அவ்வளோதான், இவ்வளோ ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அல்லது 30 நாளைக்கு அல்லது 2 மாதத்துக்கு நாங்கள் இத்தனை வீடியோஸு இத்தனை ரீல்ஸு இவ்வளவு போஸ்ட்டு உங்களை ப்ரமோட் பண்ணி போடுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட். ஒருத்தன் என்ன சொல்றான்னா, சாட்டை அவர்கள் ஒரு வீடியோ போட்டா 80 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். இவன் என்ன சொல்றான், நாம் தமிழர் கட்சி காசு கொடுக்குது அப்படின்னு சொல்றான். இந்த கருத்துக்கு கண்ணாடியை பார்த்து நீயே உன்னை காரை துப்பிக்கணும். ஏன்னா 1.5 லட்சம் சேர் போட்டும் ஓங்கோல்ல இருந்து ஆள் வந்தாங்க அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸா ஒரு சேனல்காரனையா கூப்பிட்டு காசு கூட கொடுக்காம ஏமாத்தினீங்கல்ல, அது போல நாம் தமிழர் கட்சியை எப்பவுமே நினைக்காதீங்க. நாம் தமிழர் கட்சி ஓட்டுக்கோ இல்லைன்னா இந்த மாதிரி செயலுக்கோ ₹1 செலவு பண்ணாது. இதுதான் திராவிடியா கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். 25 நியூஸ் சேனல் வச்சிருந்தோம், 25 பெரிய சேனல் வச்சிருந்தோம், ஒருத்தனும் உங்களை பார்க்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு யூடியூபர்ஸுக்கும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருக்கும் காசு கொடுத்து 1 லட்சம் 1.5 லட்சம்னு உருட்டி அதுல ஒருத்தன் ட்ரிகர் ஆகி நீ என்னடா 1 லட்சம் கூட்டுறது, நான் இப்ப கூட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கூட்டத்தை கூட்டி 41 பேரை சாகடிச்சிட்டு போயிட்டான். இந்த 41 பேர் சாவுக்கு முதல் காரணம் யார் தெரியுமா? இந்த வீடியோ போட்ட திராவிடியா பசங்க தான். ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. இந்த திராவிடியா பசங்களோட ஊடகம் நம்மளை காட்டாது அப்படின்னு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியை தமிழ் தேசியத்தை நேசிக்கிற ஒரு மனுஷனும் யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு அவன் வேலை செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து கிடைக்கிற நேரத்தில் வீடியோ எடிட் பண்ணி உங்களோட அவதூறு கருத்துக்களுக்கு மக்கள்கிட்ட புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தமிழ் இன உணர்ச்சியில இருக்கிற பசங்களை உங்களை மாதிரி திராவிடியா கூட்டத்தில் தயவு செஞ்சு சேர்க்காதீங்க, அது தமிழுக்கு நல்லதில்லை. போய் தானே அவங்க போட்டிருக்கணும். ஒருவேளை என்ன அரசியல் அப்படி அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கும்? கரெக்டியா? கரெக்ட். அண்ணனுடைய இந்த அரசியலை பார்த்து தான் நம்ம தேசியாவுக்கு ரொம்ப பிடிச்சு போய் ஒருவேளை இருக்குமோ? இருக்கலாம். ஏன்னா திமுகல ஒருத்தர் இருக்கார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப சிறைக்கு கூட போயிட்டு வந்தாரு. மேடைக்கு மேடை இவர் பேசுற பேச்சு எல்லாமே நமக்கு தெரியும். அவர் பேசின சில பொன்மொழிகள் நம்ம நாட்டு பெண்கள் கூட இப்ப ஃபன்னா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த யூடியூப் லோட்டஸ் பயணிக்கிற அந்த திராவிடியா இயக்கம் இருக்குல்ல, அதுல கூட சில பெண்களை வந்து ஆபாசமா பேசுறதுக்கும் பிற பெண்களை தவறான வழியில கூட்டிட்டு போறதுக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பெண்கள் இப்போ பகுதி நேர வேலையா சீமான் அவர்களை திட்டுற வேலையா தான் இருக்காங்க. அது மட்டுமானு கேட்டா அது மட்டும் இல்ல, இந்த மூக்கு நோண்டி அப்புறம் இன்னொரு பையன் தொப்பி போட்டு சுத்துவான பாஜக காரனை கடிச்சிட்டு இருப்பான். இப்போ அவன் பேர் வந்து சரியா தெரியல. விஜய் வந்து தன்னோட செருப்பு எடுத்து போட்டதுக்கு அந்த தற்கொலைகள் வந்து அந்த வீடியோவை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணாவை பாருடா, அவரோட செருப்பு அவரே எடுத்து போட்டுக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு வந்து அவனோட ஆணுறுப்பு எடுத்து அவனே தான் பேண்ட்டுக்குள்ள போட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் எதிர் வீடியோ வேற போட்டிருந்தான். இந்த மாதிரியான நாகரிகமான வார்த்தைகளை கேட்டு இந்த திராவிடியா இயக்கத்துல வந்து இன்னமும் பெண்கள் பயணிக்கிறாங்க அப்படின்னா சும்மா இருக்கிற சீமானுக்கு கால் பண்ணி அவதூறா பேசி
அவரை ட்ரிகர் பண்ண விட்டு கெட்ட வார்த்தை பேச வச்சுக்கிட்டு அதை அவர் பேசுறதை மட்டும் அவதூறை பரப்புறப்போ இந்த திராவிட பசங்க எல்லாம் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்க்கணும் அப்படின்னா சீமான் மேல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சில பெண்கள் புரிஞ்சு வரலாம் இல்லையா? இவங்க என்னன்னா ராமசாமியை புகழ்ந்து பேசுவாங்க, ஆனா அவர் பகுத்தறிய சொன்னதை கேட்க மாட்டாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா அறிவு வளரும் இல்ல, அதுக்கப்புறம் அவதூறு பரப்ப முடியாது. இப்படியாப்பட்ட ஒரு தலைவன் தாங்க நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த புரிதல்ல இந்த அரசியல் தான் முக்கியமான அரசியல்னு அவங்க மெய்மறந்து போயிருப்பாங்களோ. அதாவது என்ன சொல்றான்னா, அக்கா காளியம்மாள் அவர்களை வந்து பிசுறுன்னு சீமானண்ணா சொல்லிட்டாரு, அதனால சீமானவர்களுக்கு பெண்களை மதிக்க தெரியாது அப்படின்னு சொல்றான். அக்கா காளியம்மாள் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினது ஒரு இழப்பா இருந்தாலும் அவங்க வந்து கட்சிக்கு தெரியாம ஆள் கூட்டினாங்க, கூட்டத்தை கூட்டி வந்து மீட்டிங் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை கட்சியை விட்டு விலக்கி வச்சதா ஒரு ஆடியோ பரவுச்சு. அது அப்படி நடந்திருக்கும் பட்சத்துல காளியம்மாக்காவே தப்பு பண்ணியிருந்தாலும் சீமான் அவர்கள் அப்படி பேசியிருக்க கூடாது, அது தவறான பேச்சு. இந்த ஒரு வார்த்தைக்காக நீ சீமான தப்பு சொல்லணும் அப்படின்னா நீ உன் வாழ்க்கைக்கு முன்மாதிரியா வச்சிருக்கிற ராமசாமி அவர்கள் சரியா இருந்திருக்கணும்ல, ஒரு தவறும் பண்ணியிருக்க கூடாதுல்ல. ஒருத்தரை நீ கெட்டவன்னு சொல்லி அவரை பின்தொடராதீங்க அப்படின்னு 10 பேருக்கு சொல்றேன்னா நீ பின்தொடர்றவன் வந்து சரியா இருக்கணும்ல. சீமான் அவர்கள் கட்சியில தப்பு பண்ண ஒரு நிர்வாகிய பிசுறுன்னு சொன்னது தப்புன்னா திராவிட தலைவன் ராமசாமி தன்னோட மனைவிய விபச்சாரின்னு சொன்னதை நீ எப்படி எடுத்துக்கிற? நான் இப்படி அவர் சொன்னார்னு பொய்யெல்லாம் சொல்லலைங்க, அவரோட புத்தகத்துல சொல்லியிருக்கு. பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்ற புத்தகத்துல அதனோட ஆசிரியர் தெளிவா சொல்லியிருக்காரு. ராமசாமி அவர்களோட மனைவி வந்து கோயிலுக்கு போனாங்களாம். அவங்க கோயிலுக்கு போனது ராமசாமிக்கு பிடிக்காததுனால அவங்க மனைவியை தெரியாத சில நண்பர்களை கூட்டிட்டு போய் அவங்க மனைவியை காமிச்சு அது ஒரு விபச்சாரி, அவகிட்ட போய் ரேட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பி வச்சதா அந்த புத்தகத்துல எழுதியிருக்கு. தன்னோட மனைவியை விபச்சாரின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினவன் பெண் விடுதலை போராளி. தன்னோட சொந்த மனைவிக்கு பகுத்தறிவு பாடம் எடுக்க தெரியாம அவரோட மனைவி கோயிலுக்கு போறது போகாதது அது அவளோட உரிமை அப்படின்னு யோசிக்க தெரியாம தன்னோட நண்பர்களை வச்சு விபச்சாரி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறத நீ என்னன்னு சொல்ல வர? பிசுறுன்னு சொன்னது தப்பு. டே யாரா நீ? பொண்டாட்டிய விபச்சாரின்னு சொன்னவன அப்பான்னு சொல்ற. இங்க கட்சிக்குள்ள பேசுற ஒரு சின்ன வார்த்தைய பெருசுபடுத்தி பேசுற. சரி, இதுக்கு அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னு கேட்போம். வெறுப்பா இருக்கு, நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கான், அதுதான் வெறுப்பா இருக்கு. கரெக்டியா? கரெக்ட். அது காளியம்மாளுக்கெல்லாம் என்ன, அது வேற கட்சி, அது நாம் தமிழர் கட்சி, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? கரெக்ட். இப்போ இந்த வீடியோ ஆடியோ பார்த்தீங்கல்ல, இந்த நித்யானந்தா கூட இருக்கிற அது காசு. ஆமாம், இது வந்து மிகவும் தவறான வார்த்தை. ஃபிகர் அப்படின்னு பொண்ணுங்களை பார்த்து சொல்லக்கூடாது. தமிழ் சமூகத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் பொண்டாட்டிய விபச்சாரி அப்படின்னு அறிமுகப்படுத்துவாங்க. கருத்துக்களை சொல்றது யாருன்னா யோகே ராமசாமி இருக்கார்ல, அவனோட பையன். எது அந்த விபச்சார விடுதி நடத்தினார்ல அந்த ராமசாமியோட பையன். விபச்சார விடுதி நடத்தினார்னு நான் சொல்லலைங்க, நீங்களே பாருங்க. ஈவேரா தனது 19வது வயது முதல் 32 வயது வரை 14 ஆண்டு காலம் வருமானத்தை இழக்கக்கூடிய மைனர் விளையாட்டுகளில் ஈடுபடவில்லை. வருமானத்தை ஈட்டக்கூடிய மைனர்களுக்கு விலை மாதர்களை சப்ளை செய்யும் மாமா வேலைதான் பார்த்து இருக்கிறார். சரி, ஆனா சீமான் அவர்கள் ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்க கூடாது. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த ராமசாமி விபச்சார விடுதி நடத்தினப்போ இந்த துரைமார்களுக்கெல்லாம் பெண்களை என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி இருப்பாரு? ஒருவேளை கடவுள் கூட ஒப்பிட்டு பேசியிருப்பாரோ, இல்லைன்னா நம்ம பழைய புலவர்கள் கூட கம்பேர் பண்ணி பேசியிருப்பாரோ? அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லையே. இவன் ஔவையாரை பற்றியெல்லாம் கேவலமாக தான் பேசியிருக்கான், இந்து கடவுள்களையும் கேவலமாக தான் பேசியிருக்கான். ஒருவேளை தன்னோட மனைவியை ஒப்பிட்டு பேசியிருப்பாரோ? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே என்னன்னா சீமான் பேசுனது தப்பு தான், அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் மனசுக்குள்ள பட்டுன்னு பேசிடுவார், இந்த ஒளிவு மறைவெல்லாம் பார்க்க மாட்டார். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு பெண் நிர்வாகியோ ஒரு பெண் உறுப்பினரோ யாருக்காவது பாலியல் தொல்லை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் இந்த திராவிடியா கட்சிக்குள்ள வந்து தினமும் இந்த செய்தி தான். உனக்கு பதவி வேணும் அப்படின்னா படுக்கவான்னு கூப்பிடுறது, 2.5 வயசு சின்ன பிள்ளைய கற்பழிச்சு கொலை பண்றது, அந்த மாதிரி கேவலமான கட்சிக்குள்ள இருந்துட்டு இந்த கேவலமான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறப்ப கண்ணையும் காதையும் பொத்திக்கிட்டு 2012 நடந்த விஷயங்களை இப்போ எடுத்து பேசுறது. ஒருவேளை 13 வருஷம் கோமால இருந்திருப்பானோ. செடியாவை வச்சுதான் இந்த சீமானன்கிற அந்த நபர் வந்து அங்கே டீல் பேசியிருக்காரு, பஞ்சாயத்து பேசியிருக்காரு அப்படிங்கிறத அந்த விஜயலட்சுமி அவர்களே வாக்கு மூலமாக ஆடியோவிட என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்றான்னா சீமான் கிட்ட இருந்து விஜயலட்சுமிக்கு கஸ்தூரி அவர்கள் காசு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோவையும் பிளே பண்றான். இது வந்து உண்மைதான் போல, ஏன்னா காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சீமான் அவர்களும் சொல்லியிருக்காரு, காசு வாங்கியிருக்கேன் அப்படின்னு விஜயலட்சுமியும் சொல்றான். ஆனா இந்த செய்தி வந்து எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. இந்த கஸ்தூரி அவர்கள் தான் இவங்களுக்கு வந்து மீடியேட்டரா இருந்தாங்க அப்படின்றது.
ஆனால் அதுக்கான பதிலையும் இந்த ட்வீட்லேயே கஸ்தூரி அவங்க வச்சுருக்காங்க. அது என்னன்னா, சீமானோட அரசியல் பேச தெரியாமல் அவதூறு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த கருத்து வந்து உண்மையான கருத்து, அது நமக்கே தெரியும். இதுக்கு மூல காரணம் திமுக தான் அப்படின்னு நான் சொல்லலை, விஜயலட்சுமி அவர்களே சொல்லியிருப்பாங்க, கேளுங்க. நீ வந்து ஒரு வருஷமா உட்காந்துன்னு சீமான் எப்பயா கைது பண்ணணும், சீமான் எப்பயா நாரடிக்கணும்னு நீ ஆசைப்பட்டு இருக்க. அதுக்கு நீ வந்து ஒரு காயினா வந்து நீங்க எல்லாம் யூஸ் பண்ணீங்க. ஒருவேளை இந்த அவதூறால சீமானார்களோட வாக்கு வங்கி குறைஞ்சு திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த 2021 காலகட்டங்களில் ஒருவேளை கஸ்தூரி அவங்க மீடியேட்டரா இருந்திருக்கலாம். ஒரு அவதூறை வந்து முடிச்சு வைக்க யார் முயற்சி எடுத்தாலும் அது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். அதே மாதிரி தான் விஜயலட்சுமிக்காகவும் கஸ்தூரி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க, அது நியாயமான விஷயம்தான். ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, 72 வயசுல 32 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏற்காட்டுக்கு ஹனிமூனுக்கு கூட்டு போனவனை அப்பான்னு சொல்லிக்கிட்டு அவனை கொள்கை தலைவரை வச்சுக்கிட்டு அவனை முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு இதை பற்றியெல்லாம் நீ பேசலாமா? இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.